நீங்கள் யாரெல்லாம் விவோ ஐக்யூ ஃபோன் வச்சுருக்கீங்க மக்களே, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ மக்களே. மித்த மொபைல் யூசர்ஸ் கிடையாது. இப்போது உங்கள் விவோ ஐக்யூ ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஆரிஜின் OS 6 அப்படிங்கிற அப்டேட் வந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க மக்களே. அந்த அப்டேட் பண்ணவங்க மட்டும் தான் இதை எனேபிள் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்லாம் மேலே அது வந்து பேர் எதோ சொல்லுவாங்க, அது என்னென்னு தெரியல. அதில் அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத மற்ற மக்களே பார்க்க போகிறோம். அது இந்த ஃபோனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் ஐலேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரிஜின் ஐலேண்டை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத மக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி விவோ இந்த மாதிரி இந்த இது இருக்கும். அதில் நீங்கள் விவோ வச்சுருந்தாலும் சரி, ஐக்யூ வச்சுருந்தாலும் சரி, எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, அதில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு இருக்கும் மக்களே. அதுக்குள்ளே போய்க்கிடுங்க. அதில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஐலேண்ட் அப்படிங்கிற ஆப்பில் வந்தாச்சு மக்களே. இதை நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கனால நான் எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்க மாதிரி தான் காமிக்கி. எதெல்லாம் ஆரிஜின் ஐலேண்டை எனேபிள் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் பிளேயர்னால் இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை வேணுமா, நம்ம மியூசிக் பிளேயர் வேணுமா அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஆரிஜின் ஐலேண்ட்னால் என்ன அப்படிங்கிறத காமிக்கும் பாருங்கள் மக்களே. இப்போது ஆரிஜின் ஐலேண்ட்னா என்னென்னு காமிக்க மக்களே. இப்போது இது ஆரிஜின் பிளேயர் இப்போன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆரிஜின் பிளேயரு. இப்போது இதை நான் பாட்டை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஆரிஜின் பிளேயருங்கிறது மக்களே. அது பார்த்தீங்களா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அதை பாட்டை மாற்றவோ இல்லைனா பாஸ் பண்ணவோ அந்த மாதிரி எதுனாலுமே வச்சுக்கலாம் மக்களே. இதே மாதிரி இப்போது நீங்கள் என்னென்ன ஆப்புக்கெலாம் இருக்குது எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். என்ன இருக்குது பாருங்கள், ஈஸி ஷேர் அவைலபிள் இருக்குது, ரெக்கார்ட் ஆடியோ இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட் இருக்குது, கேம் கவுண்டிங், பிரிண்டிங்கு, கிளாக்கு, ஆஃபீஸ் கிட்டு, ஐக்யூ ஷேரு, ரெக்கார்ட் ஸ்க்ரீனு, இவ்வளோ இது எனேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. அது போக பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். இதில் போய்ட்டு இது உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணி வச்சுருங்க, தேவையில்லைனா விட்ருங்க மக்களே. அதுக்கப்புறம் ட்ராக் அண்ட் கோன் இருக்கும். இதை அப்படி நீங்கள் ஒரு இதை அமைக்கி அதை அப்படி தூக்கி இப்படி வச்சிங்கன்னா வந்து இதாகும். அது எப்படிங்கிறது காமிக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே. இந்த ஃபோட்டோவை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுவேன். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள், இப்படி மேலே நீக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆஃபீஸ் கிட்டில் போய் வைக்க போகிறீங்களா, நான் சேவ் ஆல்பம் பண்ண போகிறீங்களா, நான் வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்களா, நான் கீப் நோட்ஸா, இல்லைனா இப்படி ட்ரைவ் எதில் வேணுமோ நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி அனுப்பிக்கலாம். இதுதான் மக்களே அந்த இது ட்ராக் அண்ட் கோ. அதுக்கப்புறம் ஓகே மக்களே, இப்படி தான் அந்த ஆரிஜின் ஐலேண்ட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.